வணக்கம் இதினி நான் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நீங்கள் தமிழில் எதுவுமே படிக்கலை அப்படின்னாலும் இப்போ நான் கொடுக்குற இந்த 40 கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். இந்த 25 நிமிஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் நல்ல மதிப்பெண்ணை வாங்கி தரும் அப்படின்னு நான் முழுமையாக உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கொஷின்ஸை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற கொஷின்ஸ் மட்டுமே உங்களை கண்டிப்பாக பாஸ் பண்ண வைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி படித்து பாஸ் பண்ணிடுங்க. கொஷின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கொஷினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஓரளவு நீங்கள் புரிஞ்சு எழுதுகிற மாதிரியாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? இது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். பேச்சு மொழியில் முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது அப்படின்றது மட்டும்தான் ஆன்சர். அதுக்கப்புறம் நீங்கள் கொஷினில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 22, உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 10. அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். இதை நீங்கள் எழுதினாலே போதும். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 10, மொத்தம் 22. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூலொன்றின் முகவுரையில் இடம்பெறச் செய்ய வைக்கும் முறைதான் பாயிரம். நெக்ஸ்ட் கொஷின், இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை. இதான் இதோட ஆன்சர். அடுத்து, வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? தமிழில் நீங்கள் எது படிக்கல அப்படின்னாலும் அந்த ஏடு தொடக்கி வைத்து பாடல் படிச்சிருப்பீங்க. அந்த பாடலோட பொருள் அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் இதுக்கான ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு பொருள் தெரியல அப்படின்னா அந்த பாடலையாவது எழுதிருங்க, அது இதுக்கு சிறந்த பதிலாக இருக்கும். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் எழுதணும். ஏழைகளின் கற்பக விருட்சம், இது சிறந்த காற்று தடுப்பான், பனைமரம் வளர தண்ணீர் தேவையில்லை, அதிகபட்சம் தண்ணீர் தேவையில்லை, ஸோ நிலத்தடி நீர்மட்டத்தை குறையாமல் இது பாதுகாக்கும். அதுக்கப்புறம் இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம எழுதிக்கலாம். நுங்கு, பதநீர், பனங்கற்கண்டு, கருப்பட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் இதிலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஏன்னா இதை 2 மார்க் கேள்விலையும் கேட்குறாங்க, அதே மாதிரி 4 மார்க்லேயும் இதை கேட்குறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 பாயிண்ட் படிச்சுக்கிறது நல்லது. அடுத்த கொஸ்டின், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? ஏதிலி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏதுமற்ற, வாழ வழியற்ற அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ மரங்களை மக்கள் வெட்டிட்டாங்க, மரங்கள் வெட்டுண்டன, அதனால் மண் வளம் குறைந்தது, மரங்கள் அழிந்தன, மழை வளம் குறைந்தது, எனவே வாழ வழியற்ற குருவிகள் எங்கோ போயின. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி செல்கிறது? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. இதான் அதோட ஆன்சர். ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. வளரும் காவில் முகில் தொகை ஏறும், இதோட பொருள், அதாவது காவில் முகில் தொகை ஏறும் மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடிக்கோடிட்ட அந்த தொடரின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வளரும் காவில் முகில் தொகை ஏறும். இதில் காவு அப்படின்றது என்ன அப்படின்னா காடு, சோலை அப்படிங்கிறது பொருள். முகில் அப்படிங்கிறதுக்கு மேகம் அப்படிங்கிறது பொருள். ஸோ அடர்ந்து வளர்ந்த சோலையில் மேக கூட்டங்கள் தங்கி செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த அடிக்கோடிட்ட தொடரின் பொருள். அடுத்த கேள்வி, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? கருத்தை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு நீங்கள் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமே அப்படிங்கிறத எழுதிருங்க, அதுக்கு ஒரு மதிப்பெண். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான காரணத்தை எழுதணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புங்கன், கற்றாழை, வேப்பங்கொட்டை, நொச்சி, பிரண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கோமியத்தில் இடித்து ஊற வச்சு கோமியத்தை தொளிக்கிறதுக்கு பேர் தான் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி. இது எல்லாமே நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று அப்படிங்கிறத எழுதணும். சலசவாவியில் செங்கயல் பாயும், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேட்டாலே இடம், பொருள், விளக்கம், இந்த 3ஐயும் நம்ம எழுதணும். இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த செய்யுளோட பெயர், அந்த செய்யுளை எழுதின ஆசிரியரோட பெயர், இதுதான் இடம் அப்படிங்கிறது. அதாவது அந்த வரி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இடம். அதே மாதிரி பொருள் அப்படிங்கிறது அந்த கொடுக்கப்பட்ட அந்த வரியோட பொருள் மட்டும் எழுதினா போதும். விளக்கம் அப்படிங்கிறது அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதணும்.
இந்த வினாவிற்கு இடம் அப்படிங்கிறது திருமலை முருகன் பல்லுல தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. இதை எழுதினவர் பெயர் பெரியவன் கவிராயர். இதோட பொருள் தாமரை பூத்திருக்கும் தடாகத்தில் அந்த செந்நிற கயல் மீன்கள் துள்ளி பாய்கிறது அப்படின்றது. விளக்கம் எழுதும்போது வடகரை நாட்டில் நிறைய நீர்வளம் இருந்துச்சு. அந்த நீர்வளத்தில் வர்ணிக்கிற வகையில் அங்கே ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் நிறைய தாமரைப்பூக்கள் இருந்துச்சு. அந்த தாமரைப்பூக்கள் பக்கத்திலேயே செந்நிற கயல் மீன்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் துள்ளி விளையாண்டுச்சு. அதை கொத்தி உண்பதற்காக உள்ளான் பறவை வந்து அந்த மதகுகளை கட்டப்பட்ட சங்கிலியில் உட்காந்துருந்தது. இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறது தான் விளக்கம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் எழுத வேண்டியது இடம் பொருள் விளக்கம். இதில் இல்லை, இடம் சுட்டி பொருள் விளக்க தருக அப்படின்னு இன்னும் 2 கொஷின் இருக்குது. அது கேட்கும் போதுமே நீங்கள் எழுத வேண்டியது இடம் பொருள் விளக்கம். இந்த 3 தலைப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த வினா, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது? இதுக்கு முதல்ல நீங்கள் திராவிட மொழிகள் என்னலாம் அப்படிங்கிறத எழுதிருங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, தோடா, இது எல்லாமே திராவிட மொழிகள். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சைடு எழுதிருங்க. அதுக்கப்புறம் திராவிட மொழிகளில் கோட்டை அப்படிங்கிற சொல் எப்படிலாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத எழுதணும். இப்போ தமிழ் அப்படின்னா கோட்டை கோடு, மலையாளம் கோட்டை கோடு, கன்னடம் கோட்டே கோண்டே, தெலுங்கு கோட்டை, துளு கோட்டே, தோடா குவாட். இது மட்டும்தான் நீங்கள் எழுத வேண்டியது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்த வினா, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? இது உங்களுக்கு 4 மதிப்பெண் வினாக்கள்லையும் கேட்குறாங்க, 2 மதிப்பெண்லையும் கேட்குறாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றனர்? புகழ் வரும் அப்படின்னா உயிரை கூட கொடுப்பாங்க, பழி வரும் அப்படின்னா உலகத்தையே கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. இதான் இதோட விடை. தமிழர்கள் புகழ் வருமெனில் உயிரும் கொடுப்பர், பழி வருமெனில் உலகத்தையே கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் புறநானூறு சொல்லுது. அடுத்த கேள்வி, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது விவரி. இந்த வினாவுக்கு நீங்கள் வந்து தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு லைனையும் திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய ஒரு லைனையும் எழுத வேண்டியது இருக்கும். சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. விண் பொறு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு திருமுருகாற்றுப்படை சொல்லுது. அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் எழுதிடணும். ஏன் அப்படின்னா பப்ளிக் ஆன்சர் கீழே இந்த 2 லைனுமே இருக்கும் கட்டாயம். அதுக்கு உங்களுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க. அதனால் இந்த 2 லைனையும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் திராவிடர்கள் வந்து அடிப்படையிலேயே மலைவாழ் மக்கள், திராவிடர்களை வந்து மலைநில மனிதர்கள் அப்படின்னு கமிழ் சொலபில் அழைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எழுதிருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 2 லைனையும் எழுதிருங்க. திருமுருகாற்றுப்படையும் தொல்காப்பியையும் எழுதிருங்க. ஸோ அப்படி எழுதினாலே உங்களுக்கு மதிப்பெண் அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? 4 விஷயம். சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? செயலின் வலிமை, தன் வலிமை, பகைவனின் வலிமை, துணையாளர் வலிமை. இந்த 4 தான். ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ 4 விஷயத்தை, 1 அந்த செயலின் வலிமை, அடுத்து தன் வலிமை, அடுத்து பகைவனின் வலிமை, அடுத்து துணையாளர் வலிமை. இந்த 4 விஷயந்தான் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள். அடுத்து மருந்தியது மருந்து மரம் என்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான வினாதான். மருந்தியது மருந்து மரம் என்பவர் யார்? மருந்து அப்படிங்கிறது இது ஒரு சிங்கிள் வேர்டில் ஆன்சர் பண்ணிடலாம். பெருந்தகையாளனின் செல்வம் மருந்து. அதாவது பிறருக்கு உதவும் மனமுடையவரை தான் நம்ம பெருந்தகையாளன் அப்படின்னு சொல்லுவோம். பெருந்தகையாளன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா பிறருக்கு உதவும் மனமுடையவர் அப்படின்னு எழுதிக்கோங்க. பிறருக்கு உதவும் மனமுடையவர் செல்வம் மருந்து. பிறருக்கு உதவும் மனமுடையவர் தான் மருந்து மரம். இங்கே 2 வினா இருக்கும். மருந்தியது மருந்து மரம் என்பவர் யார் அப்படின்னு இருக்கும். மருந்து அப்படிங்கிறது பெருந்தகையாளனின் செல்வம், மருந்து மரம் அப்படிங்கிறது பெருந்தகையாளன் அப்படின்றவர் தான் மருந்து மரம். அடுத்து, எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும்? சாரதுக்கு முன்னாடி. அவ்வளோதான் இதோட விடை. எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும்? நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். அதாவது நாக்கு அடைச்சு பேச முடியாமல் போய் விக்கல் வந்து சாகக்கூடிய ஒரு நிலைமை வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி. அப்போ இதுக்கான விடை அப்படிங்கிறது என்னென்னா உயிருக்கு இறுதி வரும் முன், அதாவது சாவதற்கு முன்னாடி நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்றதான் இதுக்கான விடை. அடுத்த கேள்வி, உவமை எவ்வவற்றின் அடிப்படையில் தோன்றும்? வினை, பயன், வடிவம், உரு. இந்த 4 அடிப்படையில் உவமை தோன்றும். வினை, பயன், வடிவம், உரு. அடுத்த வினா, சங்க காலத்தில் தமிழ் மொழி நிலை பற்றிய ராசமாணிக்கனாரின் கருத்து யாது? சங்ககால தமிழகம் பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால தமிழ்நாடு எங்கும் தமிழே ஆட்சி மொழியாக இருந்திருக்கு, கல்வி மொழியாக இருந்திருக்கு, இலக்கிய மொழியாகவும், சமயம், வணிகம் போன்ற எல்லா துறையிலையும் பொதுமொழியாகவும் இருந்திருக்கு. இதுதான் ராசமாணிக்கனாரின் சங்ககால தமிழ் மொழியோட நிலை பற்றின கருத்து. சரியா? இதை நம்ம விடையா அப்படி எழுதலாம். சங்ககால தமிழகம் பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும்
தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் சமயம் வணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. அடுத்த வினா, சமணப் பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் சமணப்பள்ளிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கணும், பெண் கல்வி அப்படின்னு தலைப்பு கொடுக்கணும். சமணப்பள்ளிகளில் சமணர்கள் வந்து நமக்கு அதாவது அவங்களோட சமயத்தோடு சேர்த்து சமய கருத்துக்களையும் சேர்த்து நம்மளுக்கு கற்பித்தது அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க தங்குற இடத்த படுக்கை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து புத்தகத்தில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எழுதிக்கணும். இதுக்கப்புறம் பெண் கல்வி அப்படிங்கிறதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எழுத வேண்டியது அப்படின்னா, வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கிற வேடல் அப்படிங்கிற ஊரில் இருந்த ஒரு சமணப்பள்ளியில் ஒரு பெண் ஆசிரியர் 500 மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பட்டினி குரத்தி அப்படின்ற ஒரு சமண பெண் ஆசிரியர் வந்து விழாப்பாக்கத்தில் சமணப்பள்ளி ஒன்றை வந்து தொடங்கியிருக்காரு, நிறுவியிருக்காரு அப்படின்றதையும் நீங்கள் எழுதணும். ஸோ இதன் மூலமாக சமணப்பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு தனியாக கல்வி கற்பிக்கக்கூடிய சமணப்பள்ளிகள் அது வந்து எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டது. இதை வந்து நீங்கள் பெண் கல்வி அப்படிங்கிற தலைப்பு கீழே எழுதணும். அடுத்த வினா, மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் நிறுவுக எனும் கூற்றினை உறுதிப்படுத்துக அப்படிங்கிற வினா இருக்குது. பொதுவாக பெரிய பெரிய நகரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதுக்கு பதிலாக எழுதினாலே போதும். ஸோ மதினா நகரத்தோட மேன்மாடங்கள் மேருமலையினை போன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமயமலை மாதிரி உயர்ந்திருந்தன, அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. அடுத்து அங்காடிகள் நிறைந்த தெருக்களில் எழுந்த ஒளி பெருங்கடல் ஒளி போல் இருந்தது அப்படின்னு இருக்காங்க. நிறைய கடைகள் இருந்தது, அந்த கடைகளில் இருக்கக்கூடிய சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா கடல் ஒளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. மூணாவதாக மதினா நகரோட தெருக்கள் அந்த வீதிகள் இருக்குல்ல அது எப்படி இருந்தது, அது இந்த உலகத்தை மாதிரி பறந்திருந்தது, பிரபஞ்சத்தை போன்று பேரண்டத்தை போன்று பறந்திருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த நகரில் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் மாளிகைகள் எல்லாம் நெருக்கமாக அமைந்திருந்தது. ஸோ பொதுவாக நீங்கள் இதில் காமனாக என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஒரு பெரிய சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்கும். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் எனும் கூற்றினை உறுதிப்படுத்துக. மதீனா நகரத்தோட மேன்மாடங்கள் வந்து மேருமலையை மாதிரி இருக்கும், அங்கே அங்காடிகள் நிறைய நிறைஞ்சிருக்கும், அதில் எழக்கூடிய சவுண்டு வந்து அந்த ஒலி வந்து உங்களுக்கு பெரிய கடல் ஒலி மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த நகரத்தோட வீதிகள் வந்து உலகத்தை மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கும். அந்த நகரத்தில் சிறிதும் இடைவெளியின்றி மாளிகைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படிங்கிறது தான் இதோட பதில். அடுத்து இதே இதில் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமும் பழுத்த சேநகர் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. அதில் ஒளிர காய்த்தது எது பழுத்தது எது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஒளிர காய்த்தது எது அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது, அதாவது திண்ணிய வலிமை நல்கும் வெற்றியும் அந்த வெற்றியை தருகின்ற ஊக்கமும் தான் ஒளிர காய்த்தது. வெற்றியும் ஊக்கமும் ஒளிர காய்த்தது. இதில் பழுத்தது எது அப்படின்னா தீன் எனும் செல்வம் பழுத்தது. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வ பழுத்த சேநகர் அப்படின்னு இருக்கும். இதில் ஒளிர காய்த்தது அப்படிங்கிறது வெற்றியும் ஊக்கமும், பழுத்தது அப்படிங்கிறது தீன் எனும் செல்வம். அடுத்த வினா, ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும்போது கப்பல் வருகின்ற செய்தியை கேட்ட உடனே மக்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை நம்ம அவரோட வர்ணனை திறனுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எப்படிலாம் அப்படின்னு பாருங்கள். நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும், அதாவது கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டவுடன் மக்கள் எப்படி சந்தோஷப்பட்டாங்க. நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தது போலவும், இறந்த உறவினர் உயிர் பெற்று வந்தது போலவும், நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைச்சது போலவும், அமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷித்தார்கள் அப்படின்னு இருக்கும். இதுவே ஆனந்தரங்கரோட வர்ணனை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த 4 விஷயம், நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தது போலவும், இறந்த உறவினர் உயிர் பெற்று வந்தது போலவும், நீண்ட நாள் தவம் இருந்து புத்திரபாக்கியம் கிடைத்தது போலவும், அமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு தன்னோட நாட்குறிப்பில். அதை நீங்கள் ஆனந்தரங்கரோட வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இது கட்டாயம் கேட்கக்கூடிய வினா. அடுத்த வினா, கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? கலைஞர்களும் மறையவர்களும் அவங்க மனசில் என்ன நினச்சாங்க அப்படின்னு. ஸோ அவங்க நினைக்கிற அளவுக்கான பொருள் வளத்தை கொண்டது மதீனா நகரம். அங்கே எந்த பொருளும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி இல்லைன்னு இருந்தாலுமே அப்படி கேட்குறவங்களுக்கு கூட வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் நிறைய உண்டு. இதுதான் கலைஞர்களும் மறையவர்களும் கருத்தில் நினைத்தது அப்படின்றது. அடுத்த வினா, ஒளிர காய்த்தது எது பழுத்தது எது? இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வினா, மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன. மருத்துவத்தின் பிரிவு 4. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுங்க என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத தான் நீங்கள் இதில் எழுதணும். அதுதான் மருத்துவத்தின் பிரிவுகள். என்னெல்லாம் அப்படின்னு பாருங்கள். மருத்துவர் இருக்கணும், நோயாளி இருக்கணும், மருந்து இருக்கணும், அந்த மருந்து கொடுக்கக்கூடிய மருந்தாளுநர், அதாவது செவிலியர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மருந்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். மொத்தம் 4 தான் மருத்துவத்தின் பிரிவுகள் 4.
சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் அப்படிங்கிறதும் 4 தான். இன்னொன்று படைக்கு பாதுகாப்பாக இருப்பது அப்படின்னு ஒரு திருக்குறளில் இன்னொரு கொஸ்டின் வரும், அதுவும் 4 தான். ஸோ எப்போவுமே இந்த 4 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உவமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும் அப்படிங்கிறதுலையும் 4 தான். மருத்துவத்தின் பிரிவுகள்: மருத்துவர், மருந்து, நோயாளி, மருந்தாளுநர். சரியா? மருத்துவர், நோயாளி, அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து, அந்த மருந்தை கொடுக்கக்கூடிய மருந்தாளுநர். இதுதான் மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவது. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? இதுவும் 4 தான். வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்குரியவர் ஆதல். இது 4 தான் படைக்கு பாதுகாப்பு. வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்குரியவர் ஆதல். இதுதான் படைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அடுத்த வினா பாருங்கள். இந்த 3ல் கட்டாயம் ஒரு வினா அப்படிங்கிறது இருக்கும். எப்போது மருந்து தேவையில்லை என வள்ளுவர் கூறுகிறார்? எப்போது மருந்து தேவையில்லை, எப்போ தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா சாப்பிட்டதும் அது செமிச்சிருச்சா, அதாவது செரிமானம் ஆயிருச்சா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து தேவையில்லை. இது இப்படி தான் எழுதணும் அப்படின்னு இல்லை. சாப்பிட்டது செரிமானமானதும் அறிந்து சாப்பிட்டால் மருந்து தேவையில்லை அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து, இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை? இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள்: நாகரம், வேசரம், திராவிடம். இது ஸ்பெல்லிங்கோடு படிச்சுக்கோங்க. 3 வார்த்தை தான். நாகரம், வேசரம், திராவிடம். அடுத்த வினா: உலோகமாதேவீஸ்வரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது அப்படின்றாங்க. இதில் நீங்கள் முதல்ல அந்த பெண் அதிகாரிகளோட பெயர் 2 பெயர் இருக்கும், அதை நீங்கள் முதல்ல குறிப்பிடணும். எருதந்த் குஞ்சிரமல்லி, சோமையன் அமிர்தவல்லி. இந்த 2 பேர் தான் உலோகமாதேவீஸ்வரம் கோவில் கல்வெட்டில் காணப்படக்கூடிய பெயர்கள். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறத எழுதணும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வினாலேயே பெண் அதிகாரிகளின் பெயர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பெண் அதிகாரிகளாக அவங்க இருந்திருக்காங்க. உலோகமாதேவீஸ்வரம் கோவில் கல்வெட்டில் எருதந்த் குஞ்சரமல்லி, சோமையன் அமிர்தவல்லி என்னும் பெண் அதிகாரிச்சிகளின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் கல்வியிலும் செயலாற்றுவதிலும் சிறந்து விளங்கி அதிகாரிகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் எழுதணும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் கல்வியிலும் செயலாற்றுவதிலும் சிறந்து அதிகாரச்சிகளாக பணியாற்றியுள்ளனர் என்ற செய்தி தற்கால பெண்களோட முன்னேற்றத்திற்கு ஊக்கமூட்டும் செய்தியாக உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதணும். அடுத்த வினா: ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவீர் அறிவன யாவை? ஃப்ரெஸ்கோ அப்படின்ற சொல்லுக்கு புதுமை அப்படிங்கிறது பொருள். ஃப்ரெஸ்கோ ஓவியம்னா என்னென்னா, சுண்ணாம்பு காரைப்பூச்சு, அதாவது சுண்ணாம்பு காரைப்பூச்சு மேலே அதோட ஈரம் காய்கிறதுக்கு முன்னாடியே வரையப்படக்கூடிய பழமையான ஓவியக்கலை தான் ஃப்ரெஸ்கோ ஓவியம் அப்படிங்கிறது. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசல் ஆகிய இடங்களில் இந்த ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் இருக்குது. இது மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஸ்கோ ஓவியங்களில் போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஃப்ரெஸ்கோ என்ற சொல்லுக்கு புதுமை என்பது பொருள். சுண்ணாம்பு காரைப்பூச்சு மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் ஓவியம் ஃப்ரெஸ்கோ ஓவியம். இது அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசல் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. இது ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள். அடுத்து கற்றளி கோவில்கள் அப்படின்னா, செங்கற்களை ஒன்றன் மேலே ஒன்றாக வச்சு அடுக்கி கட்டுறது மாதிரியே கருங்கற்களை ஒன்றன் மேலே ஒன்றாக வச்சு அடுக்கி கட்டுறதுக்கு பேர் தான் கற்றளி அப்படின்னு பேர். இந்த கோவில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில், இது எல்லாமே இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதலாம். ஸோ இது 2 தான் நீங்கள் இதில் எழுதணும். இது 4 மதிப்பெண் வினா. அடுத்த வினா: சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? இது உங்களுக்கு 4 மதிப்பெண்லையும் கேட்பாங்க, 2 மதிப்பெண்லையும் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த நாடு, அதோட அங்கே என்ன பரிசு வாங்கினாங்க அப்படிங்கிறத எழுதிருங்க. ஒருவேளை அந்த நாடு தெரியலை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பரிசுகளை மட்டுமாவது எழுதிருங்க. சேலத்து நாடு சிலம்பு, கோலத்து நாடு தண்டை, பாண்டியன் மகள் பாடகம், குற்றாலங்கோவில் அணிமணிக்கிச்சம், கண்டிய தேசம் காலாலி. கண்டிய தேசம் அப்படிங்கிறது இலங்கை. ஸோ கண்டிய தேசம், காலாலி, இந்த 5 தான். இப்படி நாடோட சேர்த்து எழுத தெரியல அப்படின்னா சிலம்பு, தண்டை, பாடகம், அணிமணிக்கச்சம், காலாலி, பீலி இதை எழுதிருங்க. சிலம்பு, தண்டை, பாடகம், அணிமணிக்கச்சம், காலாலி, பீலி. இதை ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப 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 முக்கியமான வினா. அடுத்த வினா: நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள்ளே திணிக்கிற மருந்து, அதாவது வெடி வெடிக்கும் இல்லையா, மேலே போய் வெடி நிறைய மாலை மாலையாக குடை குடையாக வண்ண வண்ணமாக அந்த வெடி வெடித்து அதை அப்படி காட்டும். ஆனால் அதோட மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதான அளவு இருக்கும். அதே மாதிரி தான் ஜீவானந்தம் பேச எடுத்துக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அந்த வெடி மருந்து நெருப்பு வச்ச உடனே எப்படி பச்சை, மஞ்சள், சிவப்பு அப்படின்னு குடையாக வண்ண வண்ணமாக உதிர்வுதோ அதே மாதிரி இவரோட பேச்சு அப்படி
அப்படிங்கிறதும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதற்கு உவமையாக இதை கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன. இது அந்த சிற்றூரும் வரப்படுத்த வயலும் அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். இல்லை அதை படிக்காதவங்க சிற்றூர், வயல், வரப்பு, நெல், கனிமவளம், கருவிகள், பொன், முத்து, மாணிக்கம் இதெல்லாமே உழைப்பாளர்களோட தோல் வலிமையால் விளைந்தன தான். அடுத்த வினா, இந்த ஜீவா லெசனில் வந்து காற்றில் கலந்த பேரோசையில் வந்து 2 வினா இருக்குது. இந்த 2ல் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை. பொதுவாக வந்து ஜீவா அப்படிங்கிறவரோட பேச்சுக்கலைங்கிறது அவர் பெற்ற வரம் அப்படின்னு சுந்தர ராமசாமி சொல்லியிருக்காரு. அதோட அவர் பேசல வெளிப்படக்கூடிய அந்த உத்தி, அந்த அவர் பேச்சை அமைக்கக்கூடிய அந்த அழகு அப்படிங்கிறது ரொம்ப நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீவா வந்து யாரோட பேச்சு பாணியையும், அதாவது அந்த ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த பேச்சு பாணி யாரோடதையும் அவர் பின்பற்ற மாட்டார். அதே மாதிரி அவர் படித்து கற்றுக்கிட்டதும் இல்லை, வேறு யாருக்குள்ளதையோ படித்து கற்றுக்கிட்டதும் கிடையாது. நாட்டு மக்களோட தரத்தையும் அனுபவ அறிவையும் அவங்களோட பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு பேசுகிற ஒருத்தர் அப்படிங்கிறவர் தான் ஜீவா. இது வந்து ஜீவாவோட பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன. அடுத்த வினா, சேர நாடு செல்வ வளம் மிக்கது, காரணங்களை கூறு. பொதுவாக ஒரு நாடு செல்வ வளம் மிக்கது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் இதுலேயும் நீங்கள் எழுத போகிறீங்க. சேர நாட்டில் இருக்க குடிமக்கள் வந்து எப்போவுமே நல்ல செயல்களே செய்வாங்க. அவங்களுக்கு பசி, பிணி, வறுமை எதுவுமே அந்த நாட்டில் இல்லை. அதனால் யாருமே அந்த நாட்டை விட்டு வெளியில் போகாமல் அந்த நாட்டிலே இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கும் பண்புடையவன் தான் அந்த சேர மன்னன். இவன் வந்து சான்றோர்களுக்கு நிறைய அரிய பொருள்களை வழங்கக்கூடியவன். அதை எப்பவும் விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடு. நிறைய புகழ வளத்தை எல்லாத்தையும் உடைய ஒரு நாடு சேர நாடு. இந்த சேர நாட்டை ஆட்சி பண்ண இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் வந்து தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் கண் மாதிரி அவரோட கண் என காத்தான். எனவே அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு செல்லாமல் அங்கேயே இருந்தாங்க. அதே மாதிரி புதுசாக வருவாய் வர்றதுலையும் செல்வத்திலையும் ஈகையிலையும் அறத்திலையும் ரொம்ப வளமான நாடு. இந்த காரணங்களால தான் சேர நாடு செல்வ வளம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே லெசனில் செந்துரை பாடான் பாட்டு துறை விளக்கம் தருக அப்படின்னு ஒரு வினா இருக்குது. ரொம்ப ஈஸியானது தான், திரும்ப திரும்ப கேட்டது தான். ஸோ அந்த கொஷினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல், அவ்வளோதான். இதுதான் இதோட ஆன்சர். இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல். இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல் செந்துரையாகும். இதனை செந்துரை பாடான் பாட்டு எனவும் கூறுவர். அதாவது மக்களிடம் இயற்கையாக இருக்கக்கூடிய அவங்களோட நல்லியல்புகளை பற்றி பாடுறது தான் செந்துரை பாடான் பாட்டு. சரியா? மக்களிடம் இயற்கையாக அமைந்த அவர்களின் நல்லியல்புகளை பாடுவது செந்துரை பாடான் பாட்டு. அடுத்த வினா, ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார் குல, இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? ரொம்ப ஈஸி. நாங்குள் புழு, அதாவது மண்புழு அப்படிங்கிறத ஆன்சர். மண்புழு மண்ணை வந்து சாப்பிட்டு அந்த மண்ணை வளமாக்குறதுல உழவனின் நண்பனாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மண்புழுக்கு நிறைய பூச்சிகளும் பறவைகளும் வந்து கேடு விளைவிக்குது. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த மண்புழு திரும்பவும் மண்ணுக்கு நல்லது செய்யுது. அதனால தான் ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார் குல. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார் குல, இவ்வடி மண்புழு, அதாவது நாங்குள் புழுவை குறிக்கிறது அப்படின்னு எழுதிட்டு, மண்புழு மண்ணை உண்டு மண்ணை வளமாக்குகிறது, அதுக்கு வந்து நிறைய பூச்சிகளும் பறவைகளும் கேடு விளைவிக்கிறது, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அது வந்து மண்ணை இன்னும் மேலும் வளப்படுத்துது அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும். அடுத்த வினா, நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 வேர்டு தான். நாட்டுப்புறத்தில் இயற்கையும் பட்டணத்தில் மனித சமுதாயம். இது 2 தான் ஆன்சர். இயற்கை, மனித சமுதாயம். இதை நீங்கள் எழுதும்போது நாட்டுப்புறத்தில் இயற்கை சிறந்து விளங்குவதாக தாகூர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு முதல் லைன் எழுதிருங்க. அடுத்த பாயிண்ட் எழுதும்போது பட்டணத்திலோ மனித சமுதாயம் தான் சிறந்து விளங்குவதாக தாகூர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத எழுதிருங்க. ஸோ 2 தான். நாட்டுப்புறத்தில் இயற்கை, பட்டணத்தில் மனிதன். அடுத்த வினா, வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? மக்களுக்கு உணவை வழங்கக்கூடிய வயலுக்கு ரொம்ப 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 உபயோகமாக இருக்கக்கூடியது வாய்க்கால். அதோட தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. அலைக்கடலை மலையாகவும் மலையை அலைக்கடலாகவும் மாற்ற இடைவிடாது ஓடிக்கிட்டே இருக்குது. தன்கிட்ட கிடைச்ச கல்லையும் மண்ணையும் மற்ற பொருட்களையும் கொண்டு போய் அப்படியே கடலில் கலக்குது. அதுக்கப்புறம் இது மழையாக, அதாவது கடல்லேருந்து ஆவியாக போய் மழையாக பொழிந்து ஆறாக ஓடி அருவியாக ஓடி ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் கடந்து மறுபடியும் தன்னோட தாய் வீடான கடலை நோக்கி மீண்டும் ஓடி வருது. இதுதான் வாய்க்காலோட வேலை. இது தன்னை மறந்து இடைவிடாது உழைச்சிட்டே இருக்குது. தன்னை யாராவது தடுத்தாங்க அப்படின்னா சலசலத்து அந்த சத்தம் மூலமாக தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறது. இதுதான் வாய்க்காலோட சிறப்பு. அடுத்த வினா,
தாமசிகம் என்றால் என்ன? தாமசிகம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மெட்டீரியலிசம் அப்படின்றது தான். இதை உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காலத்துக்கு ஏற்றபடி சீக்கிரமே வாடிவிடக்கூடிய மலர்களுக்கு தான் மக்களோட தொடர்பு இருக்குது. அந்த மலர்களை தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அந்த மலர்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது தோட்டக்காரங்கிட்ட இருக்குது. அதாவது ஒரு தோட்டக்காரன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா, நல்ல மலர்களை உற்பத்தி பண்ணுறான். அந்த மலர்களை பறித்து அந்த அழகான மலர்களை ஒரு மலர் செப்புக்குள்ளே வைக்கிறதும், அப்புறம் வாடக்கூடிய மலர்களை எடுத்து வெளியே வைக்கிறதும், திரும்பவும் மறுநாள் புது மலரை எடுத்து உள்ளே வைக்கிறதும் அப்படின்றது தான் இவனோட வேலையாக இருக்குது. ஒரு நாள் கூட அந்த மலரோட அழகை அவன் ரசிக்கிறதில்ல, அதோட வண்ணத்தை அவன் பார்க்குறதில்ல. இதுதான் அந்த மலர் செப்புக்குள்ளே போகிறதும் வர்றதும் தான் மலர்களோட வேலை அப்படிங்கிறது தான் அந்த தோட்டக்காரனுக்கு தெரியும். இதைத்தான் தாமசிகம், அதாவது மெட்டீரியலிசம் அப்படின்றாங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, காலத்துக்கு ஏற்றபடி சீக்கிரமே வாடிவிடும் மலர்களுடன் மக்களுக்கு தொடர்புண்டு. அம்மலர்களை பராமரிக்கும் பொறுப்பு தோட்டக்காரனுடையது. மலர் செப்பினுள் போவதும் வருவதும் மலர்களின் வேலை. இதைத்தான் தாமசிகம், அதாவது மெட்டீரியலிசம் என்கின்றனர். லாஸ்ட் கொஷின். உயர்தமிழை உயிரென்று போற்றுமின், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஏற்கனவே நான் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக வந்தால் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இடம் பொருள் விளக்கம் அப்படிங்கிறத எழுதணும். இடம் அப்படிங்கிறது இதில் என்ன அப்படின்னா, அது எந்த போயத்திலேருந்து, அதாவது எந்த செய்யுள்லேருந்து எடுத்திருக்காங்களோ அந்த செய்யுளோட பெயர், அந்த செய்யுளோட ஆசிரியர் பெயர், இது எழுதுறது தான் இடம். இப்போ உயர்தமிழை உயிரென்று போற்றுமின், இது எந்த செய்யுள்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா புரட்சிக்கவி, அதோட ஆசிரியர் பாரதிதாசன். அப்போ பாரதிதாசன் எழுதிய புரட்சிக்கவியில் இவ்வரி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு இடத்துல எழுதிருங்க. அதுக்கப்புறம் பொருள் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டுக்கோங்க. அந்த பொருளுக்கு உயர்தமிழை உயிரென்று போற்றுமின் அப்படிங்கிற வரிக்கான பொருள் மட்டும், அதாவது உயர்ந்த தமிழை உங்கள் உயிராக நினைத்து போற்றுங்கள் அப்படிங்கிறது அதோட பொருள். அதனால் அந்த பொருளை மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறம் விளக்கம் அப்படிங்கிற தலைப்பிட்டுக்கோங்க. புரட்சிக்கவியோட கதை அப்படிங்கிறத இதில் நீங்கள் எழுதலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு அரசனோட மகள் அமுதவள்ளி அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு உதாரணம் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து கவிதை கற்றுக் கொடுக்கறதுக்காக, தமிழ் தெரிந்த ஒரு கவிஞர் கவிதை கற்றுக் கொடுக்கறதுக்காக வராரு. இப்போ உதாரணம் அமுதவள்ளியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது அரசருக்கு தெரிஞ்சு அந்த உதாரண கொலைக்களத்தில் இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. அந்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி, அவரோட தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி உதாரணம் சொல்கிற வார்த்தை தான் உயர்தமிழை உயிரென்று போற்றுமின். அதாவது வாழ்க்கையோட இறுதியில் நிற்கும் போதும் கூட உதாரணம் தமிழுக்காக பரிந்து பேசுகிறான். எப்படி அப்படின்னா, தமிழ் அறிந்ததால வேந்தன் என்னை தன் மகளுக்கு கவிதை கற்பிக்க அழைத்தான். என் தமிழ் கவிதையால் அமுதவள்ளியும் என்னை காதலித்தால். உங்களை வேண்டி கேட்கிறேன், குற்றமில்லாத தமிழை உயர்தமிழாக கருதி உயிரென போற்றுங்கள். என்னோட சாவுக்கு காரணம், என் இறப்பிற்கு காரணம் தமிழ்தான் என்று இழுத்து பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து அவர் முடிக்கிறாரு. இதை வந்து நீங்கள் விளக்கத்தில் எழுதணும். அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும், இப்போது இந்த அரை மணி நேரம் நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் திரும்ப படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாரும் நிறைய மார்க் வாங்குறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.